ஒரு நாள் காலையில சுதாமூர்த்தி அவர்கள் எப்பயும் போல நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. எஸ்எஸ்எல்சில நல்லா தேர்வு எழுதின, நல்லா மார்க் வாங்குன ஒரு மாணவனோட நேர்காணல அவங்க படிக்கிறாங்க. அந்த மாணவன் பேரு ஹனுமந்தப்பா. ரொம்பவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு கூலி தொழிலாளியான மகனா இருந்துக்கிட்டு, இந்த அளவுக்கு மார்க் வாங்குறது அப்படிங்கிறது, ஒரு ஆசிரியரா ஒரு சுதாமூர்த்தி அவர்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாவும், ரொம்பவும் பெருமையாவும் இருந்தது. கொஞ்சமும் யோசிக்காம அந்த நேர்காணல்லயே அந்த மாணவனோட அட்ரஸும் குடுத்திருந்தாங்க. இந்த இந்த மாணவனுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்ட்ல ஒரு தகவல குடுக்குறாங்க. உங்கள நான் மீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க பெங்களூர் வர முடியுமான்னு சொல்லி தன்னோட ஆஃபீஸ் அட்ரஸையும் அந்த கடிதத்துல எழுதுறாங்க. சுதாமூர்த்தி அவர்கள் எழுதின கடிதம் அந்த மாணவனுக்கு கிடைச்சது. அந்த மாணவனும் சந்தோஷமா உங்கள நான் பார்க்கறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னான். ஒரு குறிப்பிட்ட நாளுல சுதாமூர்த்தி அவர்களோட ஆஃபீஸ்க்கு ஹனுமந்தப்பா வந்து சந்திக்கிறான். நீங்க மேல் படிப்புக்கு எங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன படிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட முழு கல்வி செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம். எங்க கம்பெனி ஏத்துக்கும்னு சொல்லி சுதாமூர்த்தி அவர்கள் சொல்றாங்க. ஹனுமந்தப்பா கொஞ்சமும் யோசிக்காம, மேடம் நான் வந்து டீச்சர் ட்ரெய்னிங் பெல்லாரில படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சுதாமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். "நம்ப எங்க வேணா, என்ன எவ்ளோ செலவு வேணா உங்கள படிக்க வைக்கிறோம். வேற ஏதாவது இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் டீச்சர் ட்ரெய்னிங் தான் படிப்பேன்" அப்படின்னு ரொம்ப தெளிவா ஹனுமந்தப்பா சொன்னாரு. சுதாமூர்த்தி அவர்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டு, அந்த காலேஜுக்கு எவ்ளோ செலவாகும்னு சொல்லி எனக்கு விசாரிச்சுட்டு சொல்லுங்க. நான் அதுக்கான அ ரூபாய உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹனுமந்தப்பாவும் அத ஒத்துக்கிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாரு. ஹனுமந்தப்பா பதில் கடிதம் போடுறாங்க. மாசம் ஆனா ரூ. 300 தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, சுதாமூர்த்தி அவர்களும் வந்து 6 மாசத்துக்கு தேவையான ரூ. 1800 வந்து போஸ்ட் கார்ட் மூலியமா ஒரு டிராஃப்ட்ல அந்த மாணவனுக்கு அனுப்புறாங்க. 6 மாசம் கழிச்சு அவங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது. அடுத்த 6 மாசத்துக்கு நம்ம அனுப்பணும்னு சொல்லி பண்றாங்க. மறுபடியும் ஒரு 1800 அனுப்புறாங்க. அனுப்புன கொஞ்ச நாள்லயே வந்து மறுபடியும் ஒரு கடிதத்துல ரூ. 300 பணமும் சுதாமூர்த்தி அவர்களுக்கு வந்தது. என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும்போது தான் தெரிஞ்சது. அடுத்த மாசம் வந்து செமஸ்டர் ஹாலிடேனால 1 மாசம் வந்து காலேஜுக்கு அவங்க ஹனுமந்தப்பா போக போறது கிடையாது. அதுக்கு அடுத்த மாசமும் காலேஜ்ல ஸ்ட்ரைக்கா இருக்கிறதுனால 2 மாசத்துக்கு பெருசா எந்த ஒரு செலவும் இல்ல. ஸோ அதனால எனக்கு இருக்கிற அந்த ரூ. 300 எனக்கு பெருசா தேவைப்படாது. இந்த ஒரு ரூ. 300 நீங்க தயவு செஞ்சு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹனுமந்தப்பா அந்த லெட்டர்ல எழுதியிருந்தத பார்க்கும்போது சுதாமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. இந்த அளவுக்கு வறுமையிலயும் இருக்கும்போது ஒரு நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் செலவு பண்ணாத பணத்த மறுபடியும் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அந்த நேர்மைய வந்து அவங்க ரொம்பவும் பெருமையாவும் நெனச்சாங்க. ஒரு நேர்மை அப்படிங்கிறது எங்கேயும் நம்ம கத்துக்கவும் முடியாது. இல்ல நாம வந்து நம்மள யாரும் கத்துக் குடுக்கவும் முடியாது. அது மனசுல இருந்து வரணும். நம்ம இதயத்துல இருந்து அந்த நேர்மை அப்படிங்கிறது வரணும்னு சொல்லி சொல்றாங்க. நன்றி.